66 சங்கீதம் 16வது வசனம் வாசிங்க. எனக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவரின் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன். பாருங்கள், ஆத்மாவுக்கு செய்ததே சொல்லுவேன். இப்ப அநேகருடைய ஆத்மா நஷ்டப்பட்டிருக்கு. ஏன்னா சோதனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது அவங்க யோசிக்கிறது இனி ஒரு விதமான விடுதலைய. ஆனா சங்கீதக்காரர் என்ன சொல்றார்? என் ஆத்மாவுக்கு அவர் செய்ததை நான் சொல்லுகிறேங்கிறார். அது தேவனுடைய வழியா இருக்கும். ஆனா எனக்கு அது போதும். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல என்று வேதம் சொல்லுது. என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல என்று. இப்ப அநேக விசுவாசிகள், அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபி விட்டு வரதை விட்டுருவாங்க, ஜெபிக்கதை விட்டுருவாங்க. காரணம் என்ன? வாழ்க்கையில சோதனையின் கஷ்டம் வரும்போது பொறுமையினால் அந்த ஆத்மாவை காத்து கொள்ளக்கூடிய திராணி இல்லை. ஆனா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? எனக்கு என்னதான் நடந்தாலும் அந்த ஆத்மாவை தேவன் பாதுகாக்கிறாரே, எனக்கு அதுவே போதும். இப்ப என்ன, ஆத்மா முக்கியம் கிடையாது. உலக பிரகாரமான காரியங்களை கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா முடிஞ்சு. அந்த தேவன் இல்லைன்றோம். வீட்டை நம்ம நினைச்சபடி காரியம் நடக்காம, அந்த பிள்ளைக்கு படிப்பு கொஞ்சம் ஃபெயில் ஆயிரும், இல்ல வேலை இல்லாம போகும், இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்துடும். இப்படி எல்லாம் ஆகும்போது தேவனுக்கு விரோதமாகவே மாறிடுவாங்க. நான் நினைச்ச காரியம் ஒண்ணுமே நடக்கல. அப்ப ஆத்மா நஷ்டப்பட்டு போகுது. ஆனா அழகா சொல்ற, தேவனுக்கு பயந்தவர்களே. அப்ப தேவனுக்கு பயந்த மனுஷன் முதல்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? என்ன ஆனாலும் என் ஆத்மாவை பாதுகாக்கிறாரு, பாவத்துக்கு விலக்கி சகல கேட்டுக்கு நீங்களாக்கி என் ஆத்மாவை பாதுகாக்கிறாரு என்று சொல்லி அந்த ஆத்மாவுக்கு அவர் செய்த நன்மைகளை நீங்கள் விவரிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். 23வது சங்கீதம் 3வது வசனம் வாசிங்க. அவர் என் ஆத்மாவை தேடி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பாருங்க, அவர் ஆத்மாவை தேற்றக்கூடிய தேவன். ஆனா அதுக்கு நீங்க இடம் கொடுக்கணும். உங்களுக்கு எதிர்பார்ப்பின்படி அவர் செய்வார் என்று மட்டும் பார்க்காதுங்க. ஆத்மா அப்படிதான் காத்துக்கிட முடியும். இல்லைன்னா கவலையும் பாரமும் முறுமுறுப்பும் தான் வந்து நிற்கும். ஒண்ணு மட்டும் தான் நீங்க யோசிக்கணும், எல்லாம் நடக்குது நன்மைக்கு செய்ய வேண்டிய செய்து போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல தான் தேவ ஜனங்கள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் விழுந்து போறாங்க. அவங்க ஒன்னை யோசிப்பாங்க, அவங்க ஒன்னை நினைப்பாங்க. அதுக்கு நேர்மாறியா அந்த குடும்பமே பின்வாங்கி போயிடும், அந்த மனுஷனே பின்வாங்கி போறோம், அந்த மனுஷனே பின்வாங்கி போறோம். அப்போ தேவன் கூட இருக்கிறார், அவருக்கு சித்தமானதை செய்கிறாரு. நான் அதை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அந்த மனதில் தான் மனுஷனிடத்துல இல்ல. 116வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்பித்தீர். அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கக்கூடாது. உங்க எதிர்பார்ப்பு எப்பவுமே அவர் தந்தது போதும், அவர் சித்தம் போதும். அப்படி ஒரு மனநிலை இருந்தா எது வந்தாலும் ஆத்மாவுக்கு கேடு வராது. அப்ப அந்த ஆத்மாவுக்கு ஒரு தேர்தல் உண்டா. இப்ப எத்தனையோ பேருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏற்ற நிலைமையில இருக்கு. கிருபை இழந்து ஆத்மா நஷ்டப்பட்ட நிலைமையில எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா முறுமுறுத்து அவங்க ஒண்ணு நினைப்பாங்க, நடக்குது இனி ஒண்ணா இருக்கும். ஆனா தேவனே சொல்றாரு, என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல. அப்போ உங்களுக்கு தாழ்மையான எண்ணம் தான் இருக்கும். நான் ஒண்ணுமே கிடையாது, என் வாழ்க்கையில தேவன் எல்லாம் தரும்போது ஸ்தோத்திரம். சில காரியங்களை தடை பண்றாரு, அதுக்கும் ஸ்தோத்திரம். காரணம் ஒன்னே ஒண்ணுதான், உங்க எதிர்பார்ப்புகள் தேவனுடைய சித்தத்துக்கு மாறான எதிர்பார்ப்பு. 66வது சங்கீதம் 9வது வசனம் வாசிங்க. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோட வைக்கிறார். என் நோக்கமே உங்க ஆத்மா உயிரோட இருக்கு. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை சாலமோன் ராஜாவை போல வாழ்க்கை கிடையாது. ஃபுல்லா கஷ்டமும் நெருக்கம் தான். ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றாரு? என் ஆத்மாவுக்கு அவர் செய்தது நான் சொல்றேன். தேவனே சொல்லிட்டார், உன் வீட்டுல ஒரு பட்டம் எப்பவுமே ஊரு நிலவில் இருக்கு. இருந்தாலும் என் ஆத்மா நஷ்டப்படல. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? விசுவாசிகளை கெட்டு போறீங்க. ஏன் கெட்டு போறீங்க? அது என் வாழ்க்கையில நல்லதை காணல. உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் கைவிடப்பட்டு போனாலும் சரி, இல்ல நோயோ வேதி வந்தாலும் சரி, வீட்டுல பிரச்சனைகள் அதிகரிச்சாலும் சரி, நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஆத்மாவை உயிரோடே காக்கணும். அதுக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழிதான், பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்க இருக்கு. நீங்க நினைச்ச காரியம் நடக்கலையா, முழங்கால் நில்லுங்க, கருத்தை சோதனை சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆத்மாவை தொலைச்சு கட்டிடாதுங்க. உங்களுடைய ஆத்மாவை உயிரோடே காக்கவும் அதுக்கு வழி இதுதான். தாழ்மையான எண்ணம் வேணும், சகலமும் நன்மைக்குங்கிறதான அந்த வேத வசனத்தை விசுவாசிக்க தெரியணும், தேவ சித்தம் பாக்கியங்கிறதான எண்ணம் வேணும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலை உங்களுக்குள்ள இருந்தால் உங்க ஆத்மாவை காக்க முடியும்.